கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. இன்றைய செய்தியின் தலைப்பு துக்கமாய் மாறி போன ஜெயம். மீண்டும் சொல்லுகிறேன், துக்கமாய் மாறி போன ஜெயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்றாலே அவனுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி வருகிறது, எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அது உலகத்தாராயிருக்கட்டும், கிறிஸ்தவர்களாயிருக்கட்டும், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், எப்பேற்பட்ட மதத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கிறது என்றால் அவர்கள் மகிழ்ச்சி அடையதான் செய்கிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜெயத்திற்காக தான் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானுமே கூட ஏதோ ஒரு ஜெயத்திற்காக தான் நாம் இந்த வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளை அடைவதற்காக. பவுலினுடைய ஜெயம் பந்தய பொருளை அடைய வேண்டும், அதுதான் அவனுடைய ஜெயமாய் காணப்பட்டது. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெயம் பரலோகத்திலே பிதாவின் முகத்தை பார்க்க வேண்டும் என்பது. ஒரு பள்ளி மாணவனுடைய ஜெயம் தன்னுடைய எல்லா பகுதியிலையும் எல்லா பாடங்களிலேயும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது. ஒரு வாலிபனுடைய ஜெயம், நான் எப்படி ஆகிலும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் மதிக்கத்தக்கதாக நான் அமர வேண்டும் என்பது அவனுடைய ஜெயமாய் காணப்படுகிறது. இந்த ஜெயம் என்பது எல்லாருக்கும் அவசியமானதாய், அவசியமுள்ளதாய், வாழ்க்கையில் ஒரு அங்கமாய், ஒரு பங்கமாய் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த ஜெயம் எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் என்றைக்காவது நிதானித்ததுண்டா? இல்லாவிட்டால் இந்த ஜெயத்தின் நிமித்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது உண்மையிலுமே மனமகிழ்ச்சி தானா? இல்லாவிட்டால் இந்த ஜெயத்தின் நிமித்தம் நாம் துக்கத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் தான் நிதானித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே வாசித்த பொழுது அந்த ஜெயம் அந்த ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறினது. காரணம் இல்லாம ஒரு ஜெயம் எப்படி துக்கமா மாறும்? இன்னைக்கு ஜெயம்னாலே சந்தோஷம்தான், ஆனா அந்த ஜெயம் ஏன் துக்கமா மாறுது? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த அனுபவங்கள் வந்து போனதா இருக்கலாம், கடந்து போனதா கூட இருக்கலாம், இல்ல இனிமே நம்ம இதை சந்திக்கிறதா கூட இருக்கலாம். ஜெயத்தை பெற்று வருவோம், ஆனா அந்த ஜெயத்துல ஒரு மனமகிழ்ச்சி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் நல்லாதான் வச்சிருக்கிறேன், நல்லாதான் இருக்கிறேன், ஆனாலும் ஒரு மனமகிழ்ச்சி இல்லை. என் வீட்டுல நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி இல்லையே. என் வாழ்க்கையில தோல்வியே இல்லை, ஆனாலும் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. தோல்வி இல்லாத வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்லாமல் போனது? தோல்வியா இருக்கிறவன் கவலைப்படலாம், ஜெயம் இல்லாதவன் கவலைப்படலாம். ஜெயித்தவர்கள் ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கணும்? இது சற்று வித்தியாசமான தலைப்பு தான். ஜெயம் துக்கமாய் மாறிவிட்டது, இல்லாவிட்டால் ஜெயத்தின் நிமித்தம் ஒரு துக்கம் வருகிறது. எல்லாருக்கும் ஜெயத்தின் நிமித்தம் கம்பீரம், சந்தோஷம், ஆடல் பாடம் எல்லாம் உண்டாகும். ஆனா இந்த ஜெயம் ஒரு துக்கத்தை கொண்டு வருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஜெயங்கள் துக்கமாய் மாறி போகலாம். ஏன் மாறுது? அதை நம்ம நிதானித்து பார்க்கணும். காரணம் இல்லாம ஒரு ஜெயத்துல கர்த்தர் துக்கத்தை கொண்டு வந்து வைக்க மாட்டார். காரணம் இல்லாம எந்த விதமான சூழ்நிலையும் தேவன் நம்மளுக்கு அனுபவிக்க மாட்டார். நான் இன்னொன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றேன், காரணம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுடைய வாழ்க்கையில வராது. உதாரணத்தோட சொல்றேன், சாலமோன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். பயந்திருந்த பொழுது 1 ராஜாக்கள் 5:4 வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தார். அதே சாலமோன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அதே கர்த்தர் தான், இளைப்பாறுதலை தந்த அதே தேவன் தான் சாலமோனுக்கு விரோதிகளை எழுப்பி விட்டார். எனவேதான் சொல்றேன், வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு பகுதியும் தேவனுடைய முன் அனுமதி இல்லாமல் நடக்காது, தேவனுடைய பார்வை இல்லாமல் நடக்காது. அப்போ ஒரு ஜெயம் கிடைக்குது, அந்த ஜெயத்துல ஒரு துக்கம் கிடைக்குது. ஏன் அந்த துக்கம் வருது? இன்னைக்கு எதற்காக துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? பலருடைய வாழ்க்கையில பல விதமான துக்கங்கள் இருக்கலாம். பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, வீட்டை குறித்து, எதிர்காலத்தை குறித்து.
ஆனால் ஜெயம் பெற்றவனுடைய வாழ்க்கையில ஏன் துக்கம் வருது? நீங்கள் ஜெயித்தவர்களா இருக்கலாம், ஆனால் மனதளவுல ஒரு துக்கம் இருக்குல்ல, ஏன் அந்த துக்கம் இருக்காது? ஏன் இந்த 1-2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட ஜெயம் துக்கமாய் மாறினது? இல்லாவிட்டால் ஜெயத்தின் நிமித்தம் துக்கத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தாவீதனுடைய மகனாகிய அப்சலோமுக்கும் தாவீதனுடைய படைத்தலைவனாகிய அவனுடைய படைத்தலைவனுக்கும் நடைபெற்ற ஒரு யுத்தமாய் காணப்படுகிறது. இந்த யுத்தத்துல தாவீது கலந்து கொள்ளல, இந்த யுத்தத்துல தாவீது ராஜா போகல. இந்த யுத்தத்துல யோவாப் தான் போய் என்ன செய்கிறான்? அந்த படைத்தலைவனா யோவாப் தான் போய் தாவீதோடு அப்சலோமோடு யுத்தம் பண்ணுகிறான். ஆனால் இந்த யுத்தத்தின் நிமித்தம் ஏன் துக்கம் வருகிறது? இதை நான் சிம்பிளா சொல்லிடுறேன் ஒரே வார்த்தையில. தாவீதும் அப்சலோமும் ஒரே ரத்தம் ஒரே மாம்சத்தை போல பிள்ளைகள், தகப்பன் பிள்ளைகள். ஆனால் இதற்கிடையில வருகிற அந்த யோவாப் என்கிறவன் அவன் தாவீதோடு இருந்தவன் தான், தாவீதனுடைய சொந்த ரத்தம் கிடையாது. ஆனால் இந்த யோவாப் என்ன செய்கிறானா? தாவீதனுடைய மகனாகி அப்சலோமை கொலை செய்கிறான். ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தை உருவாக்கினதே அப்சலோம் தான். அந்த யுத்தத்தை உருவாக்கினது மோவாபோ தாவீதோ வேற யாருமே கிடையாது. அந்த யுத்தத்தை உருவாக்குனதற்கு காரணமே, சண்டை வர்றதுக்கு நீதாண்டா காரணம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த யுத்தம் வந்ததுக்கு காரணமே அப்சலோம் பண்ண வேலைதான். அவன் தாவீதோடு இருந்து தாவீதின் தன் தகப்பன் என்று கூட பாராமல் தாவீதுக்கு மேலாய் தன் குதிங்காலை உயர்த்தினான். அதனாலதான் தாவீது வரும் நாட்கள்ல பின்னாட்கள் இப்படி எழுதுகிறான், என்னோடு இருந்தவன் என்னோடு அப்பம் புசித்தவன் என் தலைக்கு மேலாய் தன் குதிங்காலை உயர்த்தினான். அது அப்சலோமை பற்றி தான் எழுதப்படுகிறது. அப்படியானால் தாவீதோடு அவன் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணினபடினால் தாவீதனுடைய ஆட்களை எல்லாரும் அப்சலோம் தன்னுடைய ஆட்களாய் மாற்றிக்கொள்கிறான். இந்த அப்சலோம் தன்னுடைய ஆட்களாய் மாற்றிக்கொண்டு தாவீதை தன் தகப்பன் கூட பார்க்காம வனாந்தரத்துல வெறுங்காலோட ஓட விடுகிறான். தாவீதை கொலை செய்வதற்கு அப்சலோம் எழுந்து நிற்கிறான். இப்ப தாவீதின் பக்கம் படைத்தலைவர்கள் சேவகர்கள் யார் இருந்தது? அது அடுத்த காரியம். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இந்த தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழும்பல, அப்சலோம் தேவனுக்கு விரோதமா எழும்பி விட்டான். இந்த அப்சலோம க்ளோஸ் பண்றதுக்கு தான் மோவாப் என்கிற மனிதன் எழும்ப ஆரம்பிக்கிறான். அவன் இந்த ஒரு யுத்தத்திலே கலந்து அப்சலோமோடு எதிர்த்து வருகிற எல்லா ஆட்களையும் வெட்டி போடுங்கள், கொன்று போடுங்கள் சொல்லி அப்சலோம உயிரோடு கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வரணுங்கிறதான் தாவீதினுடைய கட்டளை, விருப்பம் எல்லாமே. ஆனால் இந்த மோவாப் என்கிற என்ன செய்கிறான்? அப்சலோமையும் கொலை செய்கிறான். இந்த தாவீதின் சொந்த ரத்தமாகிய தன் சொந்த மகனாகிய அப்சலோம் கொலை செய்யப்பட்டபடியினால் அந்த யுத்தத்தில் வந்த ஜெயம் தாவீதுக்கு துக்கமாய் மாறுகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு துக்கத்தை கொண்டு வந்தது. அப்சலோம் என்பது என்ன அர்த்தம்? அப்சலோம்னாலே கெட்டவன் தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனால் அப்சலோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்சலோம் என்றால் சமாதான பிதா என்று ஒரு அர்த்தம் உண்டு. அப்சலோம் என்றால் சமாதான பிதா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஜெயத்துல ஏன் துக்கத்தை நம்ம அனுசரிக்கிறோம்? ஏன் துக்கம் கலந்த ஒரு ஜெயம் வருகிறதுனா, சமாதான பிதாவை நாம் விட்டு விலகி விடுகிறோம். இந்த அப்சலோமை சமாதான பிதா என்று சொல்லுகிற வேதம் தான். ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது அவர் சமாதான பிரபு என்று வாசிக்கிறோம். அப்சலோம் சமாதான பிதா, இயேசு கிறிஸ்துவானவர் சமாதான பிரபு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஜெயத்தை பெற்றும் துக்கம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய சமாதானத்தை அழித்து, மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து நாம் ஜெயத்தை சுதந்திரிப்பதினால் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற ஜெயம் மகிழ்ச்சிக்கு பதிலாய் துக்கத்தை கொண்டு வருகிறது. பேருக்கு ஜெயித்து விட்டோம் இல்லை என்று சொல்லல, பேருக்கு நம்ம எல்லாம் ஜெயத்தை ஜெயாளிகளை அடைந்தது போல இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனால் மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து நாம் அந்த ஜெயத்தை அனுசரிப்போமானால், அந்த ஜெயத்தை நாம் அடைவோமானால், இப்பொழுது வேண்டுமானால் அது நம்மளுடைய பார்வைக்கு ஜெயமாயிருக்கலாம். மனிதன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று உலகத்தார் சொல்லுகிறார். இந்த ஜெயம் நம்மளுக்கல்ல, நம்மளுடைய சமாதானத்தை கெடுத்து ஜெயத்தை அனுசரிக்கிற எவனுக்கும் எவர்களுக்கும் இந்த ஜெயம்
மகிழ்ச்சியை தராது, துக்கத்தை தான் தரப்போகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, மனமகிழ்ச்சியை கெடுத்து, நல்ல குடும்பத்தோடு இருந்த அந்த நல்ல மனமகிழ்ச்சியின் உறவின் ஐக்கியத்தை கெடுத்து, உங்கள் தூக்கத்தை கெடுத்து, உங்கள் நிம்மதியை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, எதிரில் இருக்கிற சத்துருவானவன் மனிதனானவர்கள் உங்கள் இடத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கமாக தான் மாறும். அந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கமாய் மாறினது. ஏன் மோவாப் இந்த அப்சலோமை கொலை செய்தான் தெரியுமா? தாவீதுக்கு விரோதமாய் எழுந்ததுனால மட்டும் அப்சலோமை இந்த மோவாப் கொலை செய்யல. அவன் ஏன் இந்த அப்சலோமை கொலை செய்கிறான்? காரணம் என்ன? அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 14:30 வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 14:30 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே இருக்கிற யோவாப்பின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்குளித்து போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர்கள் அந்த நிலத்தை தீக்குளித்து போட்டார்கள். யோவாப்பின் நிலத்தை அப்சலோம் தீக்குளித்து போட்டான். இந்த பகை அவனுடைய இருதயத்தில் இருந்தது. இதைதான் யுத்தத்துல அவன் தீர்த்து விடுகிறான். எனவேதான் அப்சலோமின் மரணம் ஒரு வினோதமான மரணம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இவன் மரணமும் வினோதமானது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, யாரோ ஒருவருடைய உள்ளத்துல இருக்கிற தேவையில்லாத பகைகள், பிரச்சனைகள் உங்களை பழிவாங்குகிறதா? இல்லாவிட்டால் நம்மளுடைய உள்ளத்துல யாரை குறித்தாவது ஒரு பகையை வச்சுக்கிட்டு அவங்கள வாழ்க்கையில எப்படியாகிலும் கெடுத்து விடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் நீங்க நினைக்கலாம், நம்மளும் ஜெயத்தை எடுக்கலாம், இல்லைன்னு சொல்லல. இது கர்த்தரால் வந்த ஜெயம் இல்ல. அப்படி ஒரு ஜெயம் வருமானால் அந்த ஜெயம் நம்மளுக்கு துக்கமாய் மாறும். இதேதான் நான் அதர் பக்கமும் சொல்லுகிறேன். நம்மளை ஒருவர் காரணம் இல்லாமல் பகைத்து பழி வாங்கி கோல் சொல்லி ஜெயம் எடுப்பானால் அந்த ஜெயம் அவர்களுக்கு மனமகிழ்ச்சியாயிருக்காது. அந்த ஜெயத்தின் நிமித்தம் அவர்கள் நிச்சயமாய் துக்கத்தை கொண்டாடுவார்கள். நிச்சயமாய் அந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமும் இல்லை. எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். காரணம் இல்லாமல் விசுவாசிகளை தேவ பிள்ளைகள் கடையில ஒரு மனஸ்தாபம் வந்து நான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும்னு போட்டி போடுவாங்க. ஜெயிச்சிருவாங்க. 2 பகுதியில் இருக்கவங்க யாரோ ஒரு ஆள் ஜெயிச்சிருவாங்க. ஜெயித்த பின்பு தோத்தவனுக்கு கூட பனிஷ்மெண்ட் ஆண்டவர்ட்ட இருந்து கம்மியா தான் கிடைக்கும். ஜெயிச்சாம் பாருங்க, ஏமாற்றி ஜெயித்தார்கள் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிடும். அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க படாத பாடுபடுவாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்மளுடையது. கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தருவாரு. நம்ம போய் ஜெயத்தை போய் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி பெற வேண்டிய அவசியமே அல்ல. நீங்கள் அமர்ந்து கொண்டு நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபித்தாலே நம்மளுக்கு ஜெயம் கிடைச்சிரும். இதை விட்டுட்டு நம்ம அங்க இங்க அதை இதை பண்ணோம்னா அந்த ஜெயம் கிடைத்தாலும் அந்த ஜெயத்தின் நிமித்தம் நம்மளுக்கு மனமகிழ்ச்சி வராது. அது துக்கமாக தான் மாறுகிறது. முதலாவது ஏன் இந்த ஜெயம் துக்கமாக மாறினது என்றால், சமாதான பிரபு என்கிற சமாதான பிதா என்கிற அப்சலோமை கொலை செய்கிறார்கள். ஒருவனுடைய சமாதானத்தை கொலை செய்து, ஒருவனுடைய சமாதானத்தை குலைத்து, ஒருவனுடைய நிம்மதியை அழித்து, ஒருவனுடைய மனமகிழ்ச்சியை கெடுத்து, ஒருவனுடைய குடியை வெறிகொண்டு அவனை வேட்டையாடி அது நிமித்தம் ஜெயத்தை பெற்றாலும் அது மனதளவுல ஒரு 5 நிமிட ஜெயமாக தான் இருக்கும். ஒரு நாள் சந்தோஷம் என்று சொல்லுகிறார்களே, ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும். ஆனா காலம் முழுக்க அந்த துக்கம் நம்மளை விட்டு போய்விடாது. இதேதான் நம்மளிடத்தில் செய்கிறவர்களுக்கும் ஒரு நாள் சந்தோஷத்தை பெற்றது போல இருக்கலாம். ஆனால் அந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கத்தை தான் வர வைக்குமே இல்லாமல் மனமகிழ்ச்சியை வர வைக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த ஜெயம் ஏன் துக்கமாக மாறினது? அப்ப துக்கமாக மாறுறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. முதலாவது, சமாதானத்தை கெடுத்து ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஜெயம் அது நன்மையாக இல்லாமல் தீமையாய் துக்கமாய் மாறுகிறது. இரண்டாவது, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் துக்கமா மாறுது? அதே 2 சாமுவேலின் புஸ்தகம்
14ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல் 14:28 வாசிக்கிறேன். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமல் 2 வருஷம் எருசலேமில் குடியிருந்தான். ஆனா 33வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். எருசலேம் என்பது தேவனுடைய நகரத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய நகரத்தில் இருந்து கொண்டு ராஜா என்கிறது தேவனை காண்பிக்கிறது. தேவனுடைய முகத்தை பாராமல், ஜெபம் இல்லாமல், தேவனோடு இருக்கிற உறவு இல்லாததை தான் இந்த 28வது வசனம் சொல்லுகிறது. ஆனால் 33வது வசனம் சொல்லுகிறது, ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். இந்த முத்தமிடுதல் என்பது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுதலை காண்பிக்கிறது. தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுதலை காண்பிக்கிறது. அப்சலோம் என்றால் தேவனுடைய அன்பை பெற்றவன், ராஜாவின் அன்பை பெற்றவன். 2 வருஷம் ராஜாவின் முகத்தை பார்க்கல. ஆனா கூட ராஜாவிற்கு என்ன செய்யல? இந்த அப்சலோம் மேல ஒரு கோபமே வரல. அப்படியே கோபம் வந்தாலும் ஒரு சில நேரம் கடிந்து கொண்டு உடனே அப்சலோம் வந்து பாதத்துல விழுந்த உடனே அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறான். இதே சம்பவம் தான் லூக்காவில வாசிக்கிறோம். இளையகுமாரன் தூர தேசத்திற்கு போயிட்டான், ஆஸ்திகள் எல்லாத்தையும் அழித்துட்டான், நண்பர்கள் இடத்துல போய் சேர்ந்தான், தகப்பனுக்கு விரோதமாய் நாஸ்தியிலே பாதியை கொடும் என்று சண்டை போட்டு வாங்கிட்டு போனா. இவ்வளவு அக்கிரமம் பண்ணவனை இளையகுமாரன் திரும்பி வரும் பொழுது தகப்பன் ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறான். இதை எதை காண்பிக்கிறது? தெய்வீக அன்பை காண்பிக்கிறது. தேவனுடைய அன்பை பெற்றவன் அந்த இளையகுமாரன். தகப்பனுடைய அன்பை பெற்றவன் இளையகுமாரன். தாவீதின் அன்பை பெற்றவன் அப்சலோம். இந்த தாவீதனுடைய அன்பை பெற்றவனை இந்த யோவாப் என்ன செய்கிறான்? கொலை செய்து போடுகிறான். தேவனுடைய அன்பை பெற்றவர்களை, இல்லாவிட்டால் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்னைக்கு உலகத்தினுடைய கோபத்தையும் வைராக்கியத்தையும் கசப்பையும் விரோதத்தையும் நமக்குள் வைத்து கொண்டு மற்றவர்களிடத்திலே பழி வாங்கி, மற்றவர்களை கோள் சொல்லி, மற்றவர்களை காயப்படுத்தி, அவர்களை தோற்கடித்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பெற்று கொண்டாலும் அவர்களை வீழ்த்தி விட்டேன் என்று நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சி வந்தாலும் அது நிலைத்திருக்காது. காரணம், உங்களுக்குள் எனக்குள் இருக்க வேண்டியது தேவனுடைய அன்பே அல்லாமல் பழிவாங்குதல் என்பது இருக்கக்கூடாது. பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொன்னாரே. இந்த பழிவாங்குதல் தேவனுக்குரியதாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம போய் ஒரு விசுவாசியை பழிவாங்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம போய் ஒரு ஊழியனை பழிவாங்க ஆரம்பித்து விடுகிறோம். நம்ம போய் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பழிவாங்க ஆரம்பிச்சிடுறோமே. இந்த பழிவாங்குறது நிமித்தம் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கலாம். நீங்க அவங்களுக்கு விரோதமா ஆதாரங்களை திரட்டுகிறதுனால, அவங்களுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் பொய் சாட்சிகளை சொல்லுகிறபடினால நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கலாம். ஆனால் அந்த ஜெயம் நம்மளுக்கு மனமகிழ்ச்சியை தராது, துக்கத்தை தரும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பகைக்கிறவர்களை நேசியுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மளுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய அன்பு தான் அப்சலோமின் மீது ராஜாவின் அன்பு காணப்பட்டது. அப்ப இந்த தேவ அன்பை கொலை செய்து போட்டான் யோவாப். அப்ப இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை எத்தனையோ விதங்கள்ல நம்ம கொலை செய்து போடுகிறோம். எத்தனையோ முறை ஆண்டவர் நம்ம கிட்ட அன்பா பேசினாலும், எத்தனையோ முறை ஆண்டவர் நம்ம கிட்ட இறங்கி வந்தாலும், நம்மளுடைய காரியங்களை கண்டும் காணாதவர் போல இருந்தாலும், நாம் எத்தனையோ தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களா இருந்தாலும் கடைசியில் செய்கிறது என்ன தெரியுமா? அவருடைய அன்பை நாம் கொலை செய்து போட்டு விடுகிறோம். இந்த அப்சலோம் எப்படி கொல்லப்பட்டான்னா அதுதான் ரொம்ப கொடூரமானது. கர்வாலி மரத்துல மாட்டினான் தான் எல்லாருக்கும் தெரியும். யோவாப்ங்கிறவன் குத்தி கொண்டான் தான் தெரியும். ஆனால் அவனோடு இருந்த 10 அதிபதிகள், 10 தலைவர்கள் அவனை அடித்து கொன்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அடித்து கொன்றல் என்பது எதை காண்பிக்கிறது? இன்றைக்கு கூட வாசித்தோமே, குமாரனுடைய ரத்தத்தை குதிங்காலின் கீழாய் போட்டு மிதிக்கிறவர்கள் இவர்கள். அப்சலோமை அடித்து கொன்றார்கள் என்பது எதை காண்பிக்கிறது? நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய அன்புக்கு விரோதமாய் பாவங்களை செய்யும் பொழுது,
நாம் அவருடைய ரத்தத்தை குதிங்காலின் கீழாய் போட்டு மிதிக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். அப்சலோமின் தேவனுடைய அன்பிற்கு அடையாளமாக இருந்தான். ராஜாவின் அன்பு அப்சலோமின் மீது மிகவும் பிரியமாய் காணப்பட்டது. எல்லாரையும் காட்டிலும் அப்சலோமை அதிகமாக நேசித்தான். அவன் மூலமா அந்த பிரச்சனை எல்லாம் தாவீதுக்கு பெருசாவே தெரியல. அப்படி தெரிந்தாலுமே அவனை மன்னிக்க தான் அவன் சித்தம் கொண்டான். மரண வரைக்கும் அப்சலோமுக்காக புலம்பனா, மரணத்திற்கு அப்புறமும் என்ன சொல்லுகிறான், என் மகனே உனக்காக நான் செத்தால் நலமாயிருக்குன்னு சொன்னான். இவ்வளவு அன்பு தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இடையில் இருந்தது. இதை காட்டிலும் மேலா அன்புதான் தேவன் உங்கள் மீது என் மீது வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனுடைய அன்பை ருசி பாராதவர்களாய், தேவனுடைய அன்பை நம்மளுடைய இருதயத்திலே வைத்திராதவர்களாய், தேவனுடைய அன்பை நாம் நம்பாதவர்களாய், நம்மளுடைய சுயத்திற்கு, நம்மளுடைய கோபத்திற்கு, நம்மளுடைய இச்சைகளுக்கு, நம்மளுடைய மாம்சீக உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய அன்பை மிதித்து போடுகிறோம். தேவனுடைய ரத்தத்தை மிதித்து போடுகிறோம். குமாரனுடைய ரத்தத்தை குதிங்களின்களாய் மிதிக்கிறது போல ஆண்டவருடைய அன்பை நீங்களும் நானும் கொலை செய்து போட்டு விடுகிறோம். இதே சம்பவம் தான் இயேசுவினுடைய காலத்திலும் நடந்தது. எப்படி தாவீது அப்சலோமை நேசித்தானோ அதே போலதான் இயேசுவும் யூதாசை நேசித்தார். எப்படி யூதாசு தேவனுக்கு இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினானோ அதே போலதான் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறான். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதுதான் வேதாகமம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆரம்ப நாள்ல இருந்த அந்த தேவனுடைய அன்பை எங்க? தேவன் மேல இருந்த அந்த அன்பு எங்க? தேவன் மேல் வைக்கிற அன்பு வேறு, தேவனுடைய அன்பு வேறு. தேவன் மேல் அன்புனா அவர் என்ன சொன்னாலும் கேட்போம். தேவனுடைய அன்பு என்பது நமக்குள் காணப்பட வேண்டியது. அவரை போல நாம் மற்றவர்களை நேசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் பொழுது கூட ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்றுதான் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இன்றைக்கும் கூட ஆதியில் இருந்த அந்த அன்பை எங்க? எங்கேயோ தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் கொலை செய்து போட்டு இருக்கிறோம். ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்பு இன்னைக்கு இல்லை. ஏன் நம்மளால தீமை வருகிறது? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில தீங்குகள் நடைபெறுகிறது? ஏன் தீமைகள் வருகிறது தெரியுமா? ரோமர்ல வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்ப எல்லாம் தீமைக்கு எதுவாய் நடக்குதுன்னா தேவனிடத்துல உங்களுக்கும் எனக்கும் அன்பு இல்லாமல் போனது. அப்சலோமின் மீது ராஜா அன்பாய் இருந்தான், ஆனால் அப்சலோம் ராஜாவின் மீது அன்பு இல்லாதவனாய் போய்விட்டான். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. நாம் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பு என்பது விலையேற பெற்றது. அதை இந்த பூலோகத்துல ஒருவராலும் தர முடியாது. இந்த துக்கம் உள்ள ஜெயம் உங்களுக்கு வேண்டுமா? மனமகிழ்ச்சி உள்ள ஜெய வேண்டும் என்று கேட்டால் எல்லாருக்கும் ஜெயன்னாலே மகிழ்ச்சி தான். அப்ப அந்த மகிழ்ச்சி உள்ள ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் மீது நீங்களும் நானும் ஆதியிலே வைத்திருந்த அந்த அன்பிற்கு திரும்பி வர வேண்டும். திரும்பி வர முடியுமா? ஆதியிலிருந்து அந்த அன்பை விட்டா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்பை விட்டுட்ட ஆண்டவருடைய உள்ளம் உங்களுக்காக எனக்காக பரிதபிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் துக்கமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கும் கர்த்தர் பல காரியத்துல ஜெயத்தை தாரார், இல்லைன்னு சொல்லல. நம்ம ஜெபிக்கிறோம், உடனே ஆண்டவருடைய வார்த்தை வருது, தீர்க்கதரிசனம் சொல்றோம், வெளிப்பாடுகள் கிடைக்கிறது, எல்லாம் ரைட்டு தான். ஆனா மனதளவுல ஒரு 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 மனமகிழ்ச்சி இருக்குமே, அது இல்லையே. மனதளவுல ஒரு சந்தோஷம் இருக்குமே, அது இல்லையே. மனதளவுல ஒரு நிம்மதி சமாதானம் இருக்குமே. உலகம் முழுவதுமே நம்மளுக்கு பகைத்தாலும் நம்மளுடைய மனதுல ஒரு மகிழ்ச்சி, புறாவை போல சிறகடிக்கிறது போல ஒரு ஆனந்த மனமகிழ்ச்சி உற்சாகமா இருந்தோமே, இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை நாம் விட்டோம். அன்பு, விசுவாச, நம்பிக்கை இவைகளில் அன்பே பெரியது. அன்பை ஜெயிக்க ஒண்ணுமே கிடையாதுங்க. அன்பு இருந்தாதான் நம்பிக்கை வரும், அன்பு இருந்தாதான் விசுவாசம் வரும். இந்த மூணு இருந்தாதான் நம்ம பெரியவர்களாய் மாற முடியும். அப்சலோம் ராஜா முத்தமிட்டான். அந்த முத்தமிட்ட அப்சலோமை யோவாப் கொலை செய்கிறான். இன்றைக்கு தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் கொலை செய்து போட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த அன்பு,
என் மீது வைத்த அன்பு, உங்கள் குடும்பத்தின் மீது வைத்த அன்பு, உங்கள் பிள்ளைகள் மீது வைத்த அன்பு எங்கே? ஆண்டவருடைய அன்பை கொலை செய்து போடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய பிரமாணங்களை மீறினவர்களாய், குமாரனுடைய ரத்தத்தை குதிங்காலின் கீழாய் போட்டு மிதித்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற்றும் அந்த ஜெயம் நம்மளுக்கு துக்கமாக மாறுகிறது என்றால், நாம் ஆண்டவருடைய அன்பை கொலை செய்து போட்டவர்களாய் இருக்கிறோம். எத்தனை நாள் தான் ஆண்டவருடைய அன்பை நம்ம கொலை செய்து போட்டு கொண்டே இருப்போம்? ஆண்டவருடைய அன்பிற்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தினார். ஆண்டவர் மேல உண்மையா இருக்கிறோமா? ஒரு வாலிபன் தன்னுடைய ஊழிய பருவத்திலே, ஊழியத்தின் நாட்களிலே, வாலிப பருவத்தில் பாவ சோதனைகள் அவனை மேற்கொண்டு அவன் மனம் வாதித்தவனாய் அந்த ஜெப அறைக்கு போய் ஜெபிக்க போகிறான். அவனுக்கு ஜெபமும் ஓடல, ஒன்னும் ஓடல. அவன் பாட்டு சோத்திரம் பண்ணிட்டு முழங்கால நின்று எப்படி ஆகியும் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டுடலான்னு சொல்லி அவன் ஒரு 1/2 மணி நேரம் போராடிக்கிட்டே இருக்கிறான். போராடிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு உணர்வு, பாவ உணர்வு அவனை வாட்ட ஆரம்பித்தது. அவன் உடனே முழங்கால நின்று அழுகிறான், பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஆண்டவர்ட்ட ஒவ்வொன்னா அறிக்கை செய்கிறான். ஆனா ஆவியானவர் எந்த ரிப்ளைவும் பண்ணல. தான் செஞ்ச பாவத்தெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போதே தவிர மன்னிச்சுட்டேன், மன்னிக்க போறேன், எந்த ரிப்ளையுமே பண்ணல. பயங்கரமா உள்ள உடைந்து அழுதுகிட்டே இருந்தான். திடீரென்று அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவன் அந்த மீட்டிங் ஹால்ல, அந்த பிரேயர் ஹால்ல முழங்கால் போட்டு ஜெபித்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த மீட்டிங் ஹால்குள்ள வரும் பொழுது ஒரு வாசல் இருந்ததுல, அந்த வாசல்ல யாரோ நிக்கிறது போல இருக்கிறது. இவன் இந்த தரிசனத்துல பார்த்து கொண்டு அந்த வாலிபன் ஜெபிக்கிறான். உடனே உள்ள ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ என்னை வெளியிலே நிறுத்தி விட்டாய். நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ இன்றைக்கு என்னை வாசலிலே நிறுத்தி விட்டாய். ஆண்டவருடைய மெல்லிய குரல் கேட்டது. அவனால இருதயம் தாங்க முடியல. நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்னை இன்னைக்கு வாசல்ல நிக்க விட்டையே. நான் உனக்குள்ள இருக்க வேண்டியவன்பா, நான் உனக்குள்ள இருக்கணும். அவன் ஆண்டவர்ட்ட இருதயத்தை உடைத்து அழுது கதறினான். அதன் பின்பு சொன்ன, ஆண்டவரே, உங்க மேல வைத்திருந்த அன்பை நான் கொலை செய்து போட்டுட்டேன். உங்க மேல வைத்திருந்த அந்த பாசத்தை என் குதிங்காலின் கீழாய் போட்டு நசுக்கி விட்டேன். என்னை மன்னியும், எனக்குள் நீர் மீண்டும் வாரும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் மீண்டும் அவனுக்குள் வந்தார். ஆண்டவருடைய அபிஷேகம் அவனுக்குள் வந்தது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறோம், ஆனால் உண்மையாகவே தேவன் மேல் அன்புள்ளவர்களா இருக்கிறோமா என்று கேட்டால் எத்தனை பேர் அதை உண்மையாக ஒத்துக்கொள்ள முடியும்? நாம் பேருக்கு வேணால், வைராக்கியத்திற்கு வேணால் பேசிவிடலாம். ஆனால் நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனது நம்மளை நியாயம் தீர்க்கத்தான் செய்யும். நம்மளுடைய மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்கும். பேதுருவும் சொன்னார், உமக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். ஆனால் அந்த பேதுருவோ அவரை சபித்தான், மறுதலித்தான், சத்தியம் பண்ணினான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆனால் இயேசுவோ அந்த பேதுருவின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். சிலுவையில் அடித்து உயிரோடு எழுந்த பின்பு கூட பேதுருவை பார்த்து, நீ ஏன் என்னை மறுதலித்தன்னு கேட்கல, நீ ஏன் என்னை சபித்தன்னு கேட்கல, நீ ஏன் என்னைய தூக்கி எறிஞ்சன்னு கேட்கல. ஆண்டவர் அப்ப கூட என்ன கேட்டார் தெரியுமா? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? முதல் டைம் கேட்கிறார், ஆமான்னு போய் சொல்றான். 2வது டைம் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்பயும் ஆமான்னு சொல்றான். 3வது டைம் உள்ளம் உடைந்தவராய் கேட்கிறார், பேதுருவே, உண்மையாகவே என்னை நேசிக்கிறாயான்னு. பேதுருவால எதுவும் பேச முடியல. நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன், ஆனால் அந்த அன்பு பலவீனம் உள்ளது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். எனவேதான் சொல்லுகிறான், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே தன்னுடைய பலவீனத்தை அறிக்கை செய்தவுடன் இயேசு அதன் பின்பு அவன் இடத்துல அந்த கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டான். அன்றைய அன்பு நமக்குள் இருக்கிறது, ஆனால் பலவீனப்பட்டதா இருக்கிறதே. அப்சலோமை கொலை செய்தார்களே, தாவீதின் மகன் என்று கூட பாராமல் கொலை செய்தார்களே. இன்றைக்கும் ஆண்டவருடைய அன்பு என்று கூட பாராமல் நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை கொலை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்குள் இருக்கிறதா? ஏன் ஜெயம் கிடைத்தும், தீர்க்க தரிசனம் கிடைத்தும், வாக்குத்தத்தங்கள் கிடைத்தோம், வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? காரணம், தேவனுடைய அன்பை துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய அன்பை கொலை செய்து கொண்டிருக்கிறோம்,
தேவனுடைய அன்பை வெளியில நிறுத்தி விட்டு ஏதோ ஒரு கடமைக்கென்ற ஆராதனையில பங்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாய்மாலமுள்ள ஜீவியம் எனக்கு வேண்டாம். நீ என்ன பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ, எந்த வீக்னஸோடு இருக்கிறீர்களோ, அதோடு என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். உங்களை மீண்டும் புதிதும் கூர்மையுமான எந்திரத்தின் பற்களாய் மாற்ற என் தேவனால் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெயம் துக்கமாய் மாறினதுக்கு முதலாவது காரணம் என்ன? சமாதானத்தை கெடுத்து ஜெயத்தை சுதந்திரிக்கிறபடியினால் அந்த ஜெயம் துக்கமாய் மாறுகிறது. இரண்டாவது, தேவனுடைய அன்பை கொலை செய்து போட்டு தேவனுடைய அன்பை இழந்து நாம் ஜெயத்தை பெறுவதனால் அந்த ஜெயமும் நம்மளுக்கு துக்கமாய் மாறுகிறது. மூன்றாவது, ஒரே ஒரு காரணம் சொல்லுகிறேன், ஏன் இந்த ஜெயம் துக்கமாய் மாறுகிறது? அப்சலோமே என் மகனே, என் மகனே, அப்சலோமே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே, என் மகனே என்று புலம்பி அழுதான். காரணம் என்ன? என்னோடு இருக்க வேண்டியவன் நீ, என்னோடு போஜனம் பண்ண வேண்டிய நீ, என்னுடைய மேஜையிலே அமர்ந்திருந்தவன் நீ, என்னால் பெற்றெடுக்கப்பட்ட மகன் நீ, என்னால் வளர்க்கப்பட்ட பிள்ளை நீ. இன்றைக்கு எனக்கு முன்பதாக நீ மரித்து போய்விட்டாயே. காலம் என் முன்பதாக, எனக்கு முன்பதாக உன்னை பறித்து கொண்டு போய்விட்டதே. என் மகனே, நான் உன் வாழ்க்கையை பார்த்து விட்டல்லவா மறிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு முன்பதாக நீ மரித்து விட்டாயே என்று தாவீது அழுகிறான். இயேசுவும் கூட இன்றைக்கு அதே மனவேதனையிலே தான் இருக்கிறார். அவருடைய மகனாய் மகளாய் இருந்த நாம் இன்றைக்கு உலகத்தின் வல்லமைகளுக்காய் நாம் அடிமைப்பட்டபடியினால், உலகத்தின் ஜெயத்திற்காக நாம் எதையும் செய்வதற்கு தேவனுக்கு விரோதமாக அப்சலோம் எழுந்தது போல, அவருடைய மகன்தான், தாவீதின் மகன்தான் அப்சலோம். ஆனால் தாவீதுக்கு விரோதமாக எழுந்தான். காரணம், ஜெயத்தின் வெறி, அந்த சிங்காசனத்தின் வெறி அப்சலோமுக்குள் காணப்பட்டது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல யாரையோ பழி வாங்கி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தேவனுடைய மகன் என்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து போய்விட்டோம். தேவனுடைய மகள் என்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து போய்விட்டோம். ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கோபம் கொள்ளல, அவர் மனம் வருத்தப்படுகிறார். என் மகனே, உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து நீ விழுந்து இருக்கிறாய். நான் உனக்கு கொடுத்த தகுதியிலிருந்து நீ விழுந்து இருக்கிற. அதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி தெரியாம ஏதோ ஒரு சாதாரண ஜெயத்திற்காய் போராடி கொண்டிருக்கிறாயே. அந்த ஜெயம் கிடைத்தாலும் அது உனக்கு துக்கமாக தான் மாறப்போகிறது. யோவா போய் ராஜாட்ட சொல்லியிருந்தா கூட ராஜா அப்சலோமா கடிந்து கொண்டு இருந்திருப்பான். என் நிலத்தை கொளுத்தி விட்டான், வேலையால வச்சு எரிச்சுட்டான்னு சொல்லியிருந்தா கூட ராஜா அவனை பழி வைக்க ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்திருப்பான். யோவா மனதிலே பகையை வைத்து அப்சலோமை கதையை முடித்தான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவனிடத்தில் சொல்ல வேண்டிய காரியங்களை உலகத்தினிடத்துல சொல்லுகிறபடியினால் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கிறது. இல்லை என்று சொல்லவில்லை. அந்த ஜெயம் நம்மளுக்கும் துக்கத்தை கொண்டு வருகிறது, தேவனுக்கும் துக்கத்தை கொண்டு வருகிறது. துக்கமாக மாறிய ஜெயம். ஏன் ஜெயம் துக்கமாக மாறுகிறது? முதலாவது, மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து, நம்மளுடைய சமாதானத்தை ஒருவர் கெடுத்து அவர்கள் ஜெயத்தை பெறுவார்களானால் அந்த ஜெயம் துக்கமாக மாறுகிறது. இரண்டாவது, தேவனுடைய அன்பை நாம் கலற்றி விட்டு, தேவனுடைய அன்பை தூக்கி எறிந்து விட்டு, தேவனுடைய அன்பை கொலை செய்து நாம் ஜெயத்திற்காக, உலகத்தின் ஜெயத்திற்காக வெறி கொண்டவர்களாய் இருப்போமானால் ஜெயம் கிடைக்கும். ஆனால் இந்த ஜெயம் சமாதானமாய் இருக்காது, மகிழ்ச்சியாய் இருக்காது, துக்கமாய் மாறும். மூன்றாவது, தேவனோடு இருந்து ஜெயத்தை சுதந்திரிக்க வேண்டிய நாம் தேவனுக்கு விரோதமாக மாறி ஜெயத்தை பெற்றுக்கொள்வோமானால் அந்த ஜெயம் உங்களுக்கும் எனக்கும் துக்கத்தை கொண்டு வருகிறது. கண்களை மூடுவோம். இவ்வளவு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்திற்காக போராடினோம். இந்த ஜெயத்திற்குள்ளுக்கு அந்த மனமகிழ்ச்சி கிடைக்கணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யணும். ஆண்டவரே, நான் இன்னி ஜெயத்திற்காக போராடுவதை பார்க்கலாம். உம்மால் வருகிற ஜெயம் எனக்கு போதும், நீங்க கொடுக்கிற ஜெயம் போதும். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை காட்டிலுமா நம்மளாம் வெளியேறப்பட்டவர்களாய் மாறிடுவோம், ஆண்டவரை காட்டிலுமா நம்ம ஞானமுள்ளவர்களாய் மாறிடுவோம். அவருக்கு தெரியும் எந்த பகுதியில எப்ப ஜெயத்தை தரணும். ஒன்னு சொல்லி நிறைவு செய்கிறேங்க. உங்களை யாருனாலும் ஏமாத்தலாம், யாருனாலும் பலி வாங்கலாம், யாருனாலும் உங்களை காயப்படுத்தலாம், உங்களுடைய ஊழியத்தை கெடுக்கலாம்,
உங்களுடைய பெயரை கெடுக்கலாம். நீங்கள் ஒண்ணுமே செய்யாதீங்க, பொறுமையா இருங்க. அவங்க ஜெயித்து விட்டேன் என்று குக்கரித்து கொண்டிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க. ஒருவேளை துக்கமா இருக்கும்னு ஆண்டவர் சமூகத்துல போய் அழுதுருங்க. ஆனால் அந்த ஜெயம் அவர்களுக்கு இப்பொழுதுதான் ஜெயம். வருங்காலத்துல அது அவர்களுக்கு பெரிய துக்கமாய் மாறிவிடும். வருங்காலத்துல அந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கமா கர்த்தரே மாத்துவார். நீங்க புலம்பாதீங்க, நீங்க கண்ணீர் சிந்தாதீங்க. நீங்க ஆண்டவர்ட்ட போய் சொல்லிட்டு பேசாம இருங்க. ஆண்டவர் அவர்கள் ஜெயத்தை துக்கமாய் மாற்ற வேண்டிய நாள் வருகிறது. அவர்களுடைய ஜெயத்தை கர்த்தர் துக்கமா மாற்றி போற்றுவார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்மளுடையது. கர்த்தர் யுத்தம் பண்ணி நம்மளுக்கு ஜெயத்தை தந்தாதான் அந்த ஜெயத்தில் மனமகிழ்ச்சி காணப்படும். ஒருவேளை உங்களை ஏமாற்றி உங்கள் மேல இருக்கிற தேவனுடைய அன்பு, நீங்க உண்மையிலுமே தேவனுடைய அன்பை வைத்திருப்பீங்க. அந்த அன்பை அவர்கள் கொலை செய்து போட்டு உங்களை ஏமாற்றி அவர்கள் ஜெயிக்கலாம். ஐயோ, நான் உண்மையிலுமே நேசிச்சேன், நான் உண்மையிலுமே நல்லதாதான் நான் நினைச்சேன், ஆனால் எனக்கு போய் துரோகம் பண்ணிட்டார்களேன்னு நீங்க நினைக்கலாம். அவங்க ஜெயிச்சுட்டாங்களே, இன்னைக்கு நான் தோத்துட்டேனே, கூனி குறுகி நிற்கிறேனே, ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கலையான்னு கேட்காதீங்க. அவர் கண் முன்பதாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கமாய் மாறும். நீங்க வேதத்துல இந்த ஜெயம் துக்கமாய் மாறின வார்த்தையை நீங்க வேற எங்கேயும் வாசிக்க முடியாது. ஜெயத்து நிமித்தம் கம்பரித்தார்கள், மகிழ்ச்சியா இருந்தார்கள், ஆனந்தமா இருந்தார்கள், பாடினார்கள், கொண்டாடினார்கள், துதித்தார்கள், ஆடினார்கள் தான் இருக்கும். ஆனால் ஜெயத்தின் நிமித்தம் துக்கம் அடைந்தார்கள்ங்கிறது 2 சாமுவேல் 19:2 தான் இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை அந்த துக்கம் வந்தாலும் அது தேவனால் வருகிற துக்கம். அந்த ஜெயம் கிடைத்தால் கிடைத்து விட்டு போகட்டும், ஆனால் அதன் பின்பு அவர்கள் ஜெயத்தை காண மாட்டார்கள். அதன் பின்பு எந்த அளவிற்கு உங்களை அவமானப்படுத்தி ஏமாத்தி பழி சொல்லி கோல் சொல்லி ஜெயித்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் துக்கத்தை சம்பாதிப்பார்கள். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிற சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு பொல்லாத ஒரு மனிதன் ஒரு ஏழை விவசாயி திராட்சை தோட்டத்தை போய் பார்க்கிறான். அதை பார்த்து நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். அதை தரமாட்டேன்னு சொன்ன உடனே அந்த ராஜா அவன் வீட்டுல வந்து கோச்சுக்கிட்ட இருக்கிறான். பைபிள் உள்ள சம்பவம் தான். உடனே அவளுடைய மனைவி வந்து ஏன் துக்கமா இருக்கிறன்னு கேட்கிறான். இந்த மாதிரி திராட்சை தோட்டத்தை கேட்டேன் தரலன்னு சொன்னோடனே அவள் துர்ஆலோசனை கொடுத்து அந்த மனிதனை முடிச்சிரு, கதையை முடிச்சிருங்கிறான். எவனும் போய் அந்த மனுஷனை கொன்னு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிறான். இப்ப இவன் ஜெயிச்சுட்டான். நடந்தது என்ன தெரியுமா? துர்ஆலோசனை கொடுத்தவளும் வேதனையோடு செத்து போனால், இந்த நிலத்தை அபகரித்தவனும் துடிதுடித்து செத்து போனான். கர்த்தர் அவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பை வைத்திருந்தார். இன்னைக்கு உங்க மேல அநியாயமா குற்றஞ்சாட்டி கோல் சொல்லி பகை சொல்லி உங்களை ஜெயிச்சிட்டதா அவங்க கொக்கரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கமாக தான் மாறும். யாரையும் மென்ஷன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் காண்பிக்கிறபடினால சொல்லுகிறேன். நீங்களும் உங்கள் இதயமாகி பலகையில் பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பவர்களுடைய சத்துருக்களின் ஜெயம் அது துக்கமாக தான் மாறப்போகிறது. காரணம், இந்த துக்கத்தை தேவனே அனுமதிக்கிறார். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்துவோம். ஒரு சில நிமிடம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கணும், ஆனா ஜெயத்துல இருக்கிற துக்கத்தை நாங்கள் அனுபவித்துடக்கூடாது. நீங்க கொடுக்கிற ஜெயம் போதுன்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? நீங்க எங்களுக்கு ஜெயத்தை தாங்கப்பா, நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா ஆண்டவர்ட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களை ஜெயிக்கிறவர்கள் ஏமாற்றி ஜெயிக்கிறவர்கள் ஜெயிக்கட்டும், பழி வாங்கி ஜெயிக்கிறவர்கள் ஜெயிக்கட்டும். ஆனால் நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர், நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர். அவர்கள் ஜெயித்தாலும் அவர்களுக்கு மனமகிழ்ச்சி இராது. அவனை நீ கெடாவிட்டால் அவனுக்கு தூக்கம் வராது என்று வேதம் சொல்லுகிறது போல, அவர்கள் பொல்லாப்பு செய்யாவிட்டால் அவர்கள் நித்திரை வராது. அது அவர்களுடைய தொழில். ஆனால் நம்மளுடைய வேலையோ நீதியின் சூரியனின் முகத்தை நோக்கி பார்ப்பது. கண்களை மூடி இப்பொழுதும் கூட நீதியின் சூரியனின் முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எழும்பட்டும், ஜெயிக்கட்டும், ஆனால் நான் உண்மை மாத்திரம் சார்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரே ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சோதரமையா 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 சோதரமையா
சோதரம் ஐயா கூடாது ஐயா, அன்பை இழந்து விடக்கூடாது ஐயா, நாங்கள் உம்முடைய அன்பை இழந்து விடக்கூடாது ஐயா. நாங்கள் உம்முடைய அன்பை தூரத்திலே பின்பற்றுகிறவர்களாய், உம்முடைய அன்பை கொலை செய்து போடுவர்களாய் இருக்கக்கூடாது ஐயா. நாங்கள் ஒருவர்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அன்பை அவர்கள் கொலை செய்தாலும் நாங்கள் அதைகளை கொலை செய்து போடுவர்களாய் மாறிவிடக் கூடாதப்பா. உம்முடைய கிருபையினால் நீரங்களை மறைக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். சோதரம் 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 சோதரம். ஆமீன். ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த மதியான வேலையை கத்தர் காண செய்தபடியினால சோத்திரம். இந்த தினந்தோறும் ஆராதனையை கத்தர் பொறுப்படுத்தபடியினால சோத்திரம். ஜெபத்திற்கு வந்த யாவரையும் நீர் ஆசீர்வதித்தபடியினால சோத்திரம். வேத பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியினாலும், ஆரம்ப ஜெபத்தை ஆசீர்வதித்தபடியினாலும், அபிஷேகத்தின் அந்நிய பாஷை ஆராதனையை ஆசீர்வதித்தபடியினாலும், ஜெப குறிப்புகளை ஆசீர்வதித்தபடியினாலும், இந்த பிரசங்கத்தின் பகுதியை கத்தரையே இடைபெட்டு பேசி நீர் ஆசீர்வதித்து தந்தபடியினாலும் நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் 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 ஐயா. துக்கமாக மாறிய ஜெயம் என்ற வார்த்தையின்படி எங்களிடத்தில் அநியாயமாய் எங்களை ஏமாற்றி ஜெயிக்கிறவர்களுடைய ஜெயம் துக்கமாக கத்தர் மாற்ற போகிறபடியினால சோத்திரம். சமாதானத்தை கெடுக்கிற அனைவருடைய ஜெயத்தையும் கத்தர் துக்கமாக மாற்றும். நாங்கள் பிரதிபலிக்கிற உம்முடைய அன்பை ஏமாற்றுகிறவர்களுக்கு தேவனுடைய அன்பை கொலை செய்து போட்டு ஏமாற்றி ஜெயத்தை சம்பாதிக்கிறவர்களுக்கு துக்கத்தை தந்தரல போகிறபடினால சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஸ்நானத்திலிருந்து விழுந்து போய் விடாதபடி உம்முடைய ராஜ்யபாரத்தில் நிலையாயிருக்க கத்தர் கிருபை தந்தபடினால சோத்திரம். வந்த யாவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய தேவைகள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் சந்தியும். எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தபடினால சோத்திரம். உடைய தேவிதர் கருத்தலங்களை தாழ்த்துகிறேன், ஒப்படைக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.